திடீர்னு கண் டாக்டர் வந்து ஒரு பெரிய போர்டை காமிச்சு அங்கே இருக்கிற எழுத்து தெரியுதான்னு இருக்காரு. தெரியலிங்கயா. அதுக்கு மேலே பெரிய எழுத்து இருக்கு, தெரியுதா? தெரியலிங்கயா. அதுக்கு மேலே ஒரு பெரிய எழுத்து இருக்கு, தெரியுதா? தெரியலிங்கயா. இது ஒரு கண்ணே இல்லையா, இதுக்கு என்ன வைத்தியமா அப்படின்னு. அட, எனக்கு எழுத படிக்க தெரியாதியா, நீ வேற அப்படின்னு. இதை முதலே சொல்ல வேண்டியதானே? நீ கேட்டுட்டுலையா போர்டை காமிச்சிருக்கனா? எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டுட்டு நீ அதை காமிச்சிருக்க வேண்டியதானே? நீ சொன்னியா? எனக்கு என்ன தெரியும், நீ இதை காமிப்பண்ணு, எனக்கு என்ன தெரியும்? தகராறு டாக்டருக்கும் நோயாளிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டார். இந்த கண்ணாடியை போட்டுக்க, இனிமேல் எதை பார்த்தாலும் ஒன்றொன்னா தான் தெரியும். வெரி குட் பாய் அப்படின்ட்டு ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டார். போயிட்டு நேராக அவன் வீட்டில் போய் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, கண்ணாடி எப்படி இருக்கு அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மா சொல்லியிருக்குது, உன் வீடு இல்லை, உன் வீடு கடைசியில் இருக்கியா? ஏயா வீடு மாதிரி உள்ளே நுழைஞ்சிருக்க, சாயங்காலத்தில் பிஞ்சு போயிரும் பிஞ்சுன்னு இருக்கு அந்த அம்மா. வீடு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டுருக்கான் டாக்டர். இன்னைக்கு நாட்டில் பல விஷயங்கள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கவலையே படுறதில்லை. காரணம், கவலைப்படாத ஒரு குரூப் இன்னைக்கு உருவாக்கணுன்றது ஒரு கலாச்சாரம்.